ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு எக் மசாலா தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு நான் முட்டைகளை வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்சு ஓடெல்லாம் எடுத்துட்டு முட்டையில் கீரல் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் லைட்டாக கீரல் போட்டுங்க, அப்போ தான் மசாலா உள்ளே ஏறும். இப்போ எல்லா முட்டைகளும் கீரல் போட்டு நம்ம மசாலாக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கருகிடும், டக்குன்னு கலந்து விடுங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு மசாலாலாம் அந்த கீரலுக்குள்ளே போயிட்டு முட்டை நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டைகள்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா அந்த கீரல்லாம் தெரியுது பாருங்கள், அதுக்குள்ளே போயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ இதில் பிரிஞ்சி இலை 1 போட்டுக்கலாம். கூடவே பட்டை 2 போட்டுக்கலாம். இது கூடவே லவங்கப்பூ ஒரு 6 போட்டுக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கோம். இது மொத்தம் 4 வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணால் தான் நமக்கு கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும், அதனால் உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வீட்டு மிளகாய்த்தூள். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 3 தக்காளி நம்ம பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இது கொஞ்சம் மசாலா நல்லா வதங்கியிருக்கும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா பொடியாக கட் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி வரும், பேஸ்ட் மாதிரி. அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ, ரொம்ப திக்காக வேணும்னா அதுக்கேற்ற தண்ணி விட்டுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி ஐ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ இந்த கேப்பில் நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை மூடி வச்ச தட்டை திறந்து பார்த்தோன்னா நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஐ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பாலோட பச்சை வாசனை போகிறதுக்காக. இப்போ மூடியை திறந்து நம்ம வறுத்து வச்ச முட்டைகளை இதற்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலரி விடுங்க. முட்டைகள்லாம் உடையாத மாதிரி லைட்டாக கலரி விடணும். கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியோ இல்லை அன்னக்கரண்டியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்கணும், கரண்டி இருந்தால் உடஞ்சிரும். இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு கலரி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கைப்பிடி கொத்தமல்லி தழை போதும். நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா சீக்கிரமாக வாசனை வரும். அவ்வளோதாங்க,
முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்திக்கோ சாதத்துக்கோ சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.